everyone, welcome to BJ Vlogs. இன்னைக்கு நம்ம ஞாயிறு சமையல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான் பண்ண போறோம். சோன் பப்படி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு டைரக்டா நம்ம கடலை மாவும் எடுக்கலாம். நான் இன்னைக்கு பொரிக்கடலை எடுத்திருக்கேன். இதை முதல்ல நம்ம அரைச்சி மாவாக்கிக்கலாம். இப்போ நம்ம பேன்ல கொஞ்சமா ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்ச இந்த கடலை மாவை இதுல சேர்த்துடலாம். மாவு கரியாம நம்ம லைட்டா அதை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இதுல கொஞ்சமா மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மைதா மாவு வந்து ரொம்ப கம்மி அளவு சேர்த்தா போதும். இப்போ இந்த மாவு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண மாவை இப்போ நல்லா வீதியா இருக்க ஒரு பாத்திரத்துல தட்டி நல்லா விரிச்சு வச்சிருங்க. இப்போ நம்ம பேன்ல 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்புக்கு 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து கொஞ்சம் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு பதம் செக் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இது கரெக்டான பதம் எப்படி செக் பண்ணனா, இப்படி எடுத்து இதுல விட்டா இது என்ன தண்ணியா? ஆமா, இது தண்ணி. பவுல்ல தண்ணி வச்சிருக்கோம். இது இப்படி விட்டு நம்ம இப்படி கையில எடுத்தா இப்படி ரவுண்டா வரணும். இன்னும் ஒழுங்கா வரல. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்துடுச்சு. இவ்வளவுதான், இதுதான் பதம். அப்படி வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு இதுல வந்து நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிளேட்ல நம்ம இதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கை விடாம இதை இப்படி பண்ணிட்டே இருக்கணும். விட்டுறவே கூடாது. கையில எடுக்கலாங்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா கையில எடுத்துருங்க. இதை விட்டா அப்படியே கட்டி ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அசைச்சிட்டே இருங்க. இதை இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்கணும். விடாம ஸ்ட்ரெச் பண்ணணும். கொஞ்சம் சூடாதான் இருக்கும். சூடா இருக்கும் போதே பண்ணணும். இது கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சோன்னா இந்த மாவுக்கு மேல வச்சு அந்த மாவை மேல ஸ்ப்ரெட் பண்ணி இழுக்கணும். வேற லெவல்ல வந்திருக்க. இன்னும் வரல. இது என்ன சவ்வு மிட்டாயா? சோன் பப்படி. சோன் பப்படியா? ஜவு மிட்டாயும் இதே ரெசிபி தான். மாவு இல்லாம இழுத்துட்டே இருந்தா நமக்கு ஜவு மிட்டாய் கிடைக்கும். ஐயோ, ஃபுல்லா மாவாயிட்டே. என்ன மாதிரி நீங்க மெஸ் ஆக்காம கிளீனா பண்ணுங்க. கட்டியா இருக்க இடத்த மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இழுத்து விட்டுறணும். ஜவு மிட்டாய் மாதிரி இருக்கு. சும்மா இருங்க, வாய வச்சுட்டு. மக்களே பார்த்தீங்கன்னா சோன் பப்படி ரெடியாக இருக்குது. எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நமக்கு சூப்பராக சோன் பப்படி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சோன் பப்படி மாதிரியே ப்ரெசென்ட் பண்ணலாம். ஃபைனல் டச் பண்ணிடலாம். கீழே கொஞ்சமாக பிஸ்தா போட்டுட்டு நம்மளோட சோன் பப்படி அழகாக வந்திருக்கு. அதை அப்படி எடுத்துடலாம். அழகாக கடையில் வாங்குற மாதிரியே நமக்கு சோன் பப்படி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? அப்படியே வாயில மெல்ட் ஆகி போயிடுது. கடையில் வாங்குற மாதிரியே இருக்கு. ஸோ இது பண்ணுறதும் ஈஸி தான். இது நிறைய பேர்த்தோட ஃபேவரட். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.